இறுதியாக திருமதி டாக்டர் அரசு அவர்களை சாட்சியமளி அளிக்கின்றேன். நன்றி. என் பேர் வாணி. என் கணவர் இன்று வர முடியவில்லை. ஸோ அவருக்கு சார்பாக நான் பேசுகிறேன். நான் இங்கே வந்து கடந்த ஒரு வருடமாக தான் ஆக போகுது. இந்த மார்ச் வந்தால் ஒரு வருடம் ஆகும். ஆனால் 2 வருடத்துக்கு முன்பு நான் நடந்து வந்த பாதைகளையும் என்னோட இங்கே வந்த அனுபவத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குள்ள ஆசைப்படுகிறேன். 2 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் பண காசில் எல்லாம் நல்லா வாழ்கிறோம். ஆனால் வந்து செய்வன மூலிமா எங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் காலை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு ரொம்ப செய்வனை செஞ்சு குடும்பமே அப்படி மன நிம்மதி இல்லாமல் வீட்டுக்கு டவுனில் தான் இருக்கிறோம். மண்டாபுத்திரி வீடு, தொங்க வீடு, கம்பவுண்ட் வீடு. அங்கே வந்து உடும்புலாம் வரும். ஒரு 4-5 வாட்டி உடும்பு வந்து எங்கள் நாயெல்லாம் கடிச்சு கதிரி வெள்ளிக்கிழமான உடும்புலாம் வரும். நாய் கடிச்சு ஒரே ரத்த கலர் வரையாகவே இருக்கும். பிள்ளைங்களாம் அப்படி அப்போ வந்து என் மகளுக்கு 1 வயசுக்குள்ளே பிறந்து வீட்டில் எனக்கு நிம்மதியே இருக்காது. இந்த நேரம் அப்படியே நெகட்டிவ் தாட்டாக இருக்கும். வீட்டை விட்டு போயிடலாம் போல தோணும். எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் மன கசப்பு வரும். ரொம்ப பிள்ளைங்கனால எனக்கு பிள்ளைங்களை கண்டாலே வெறுப்பாக இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளையில நான் ரொம்ப தெய்வ வழிபாட்டில் இருந்தேன். அப்போ நான் எங்களை கேட்டுக்குவேன், ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள், ரொம்ப தொல்லைகள். ஆனால் தட்டுப்பாடு மட்டும் வந்ததில்லை. ஆனால் நிம்மதி இல்லை. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லையா, நிம்மதி தான் வாழ்க்கை. நிம்மதி இல்லாமல் வாழ முடியாது. அப்போ நான் வந்து கோயிலில் போயிட்டு எங்கள் ஃபாதர் மாதிரி என் கூட தான் இருக்காங்க. அவங்க எனக்கு உறுதுணையாக இருந்து கோயிலில் போயிட்டு பார்த்தாங்க. என்னதான் பிரச்சனை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோமே, இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ட்டு. அப்போ போய் பார்த்த இடத்துல சொன்னாங்க, இல்லை செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நாங்களும் எங்கெங்கேயோ போய் பார்த்து அந்த கட்டை உடைக்க பார்த்தோம். உடைக்க முடியல. நிப்பாட்டி வச்சுருந்த காடு எனக்கு ஆக்சுவலி நான் இங்கே நின்று பேசுகிறதே வந்து சிவன் அருளால் குரு அருளால் தான். இந்நேரம் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். இந்த காடி அடிபட்டு எப்படியோ நான் போராடு நிப்பாட்டி வச்சுருந்த காடியை டிரைவர் இல்லாமல் பின்னால் வந்து என் காடியை வாங்கி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ கேமராவில் தட்டி வீட்டுக்கு கம்பவுண்ட்லேயே தான் வீட்டுக்கிட்ட கேமராவில் தட்டி பார்த்தப்ப அந்த காடியில் வந்து டிரைவரே இல்லை. அப்போ அவங்க நேபரோட காடி தான், டிரைவர் இல்லை. அப்போ அவங்களும் வந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டாங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட்ட சொன்னால் அவர் நல்லா படிச்சிருக்காரு, PhD செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட சொன்னால் அவர் இந்த இதெல்லாம் மூட நம்பிக்கைலாம் நம்ப மாட்டார். அப்போ நான் எங்கள் பெற்றோர்கள்லாம் ரொம்ப போராடினோம். அவருக்கும் அவரை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றுற நிலைமையில அந்த சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. அப்போ நானும் எங்கள் பெற்றோர்களும் ரொம்ப போராடி என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். அங்கே கோயிலில் ஒன்றுமே சாதிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம கடல் கடந்து போயிட்டு, என்ன ஊர்லலாம் நல்லா அதெல்லாம் செய்வாங்கன்ட்டு கடல் கடந்து போயிட்டு செஞ்சுட்டு வந்தோம். செஞ்சு 1 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்தோடனே அப்போ ஊரில் பார்த்தப்ப சொன்னாங்க, உங்களுக்கு கிரகம் சரியா இல்லை, அதனால தெய்வங்கள்லாம் மறைஞ்சி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நானும் அப்படியே கண்ணீர் மல்கி கும்பிடுவேன், தெய்வத்தை கும்பிடுவேன், ரொம்ப கேள்வி கேட்பேன், மனசார ரொம்ப பேசுவேன். அப்போ சரி அப்படின்ட்டு நவக்கரகம் குரு பார்வைப்பட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு எப்பவுமே இந்த கோயிலுக்கு நான் வரமாட்டேன். அது முந்தி வந்து ஒரு காரணம் இருந்துச்சு. அப்போ நான் வரமாட்டேன். அப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து நவக்கரக குரு பார்வை கிடைக்கணுன்ட்டு நவக்கரகத்தை சுத்த வந்துட்டு சுற்றிட்டு கோயிலில் நின்று தேடல் இருந்தனால எங்கே என்னமோ அப்போ நடந்துச்சு. குரு வந்து தியான கிளாஸ் வச்சுருந்தாரு. ஆனால் 1 வருஷமாக அதுக்கு முன்னாடி 1 வருஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல. வீடு வந்து இங்கே தான் பக்கம் தான், ஆனால் எனக்கு தெரியல. அப்போ இங்கே வந்தோடனே அங்கே கோயில் உள்ள நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ குரு யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் இங்கேருந்து இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னடா இவர் நம்மளை கூப்பிட்றாரு, சரி பெரியவங்க கூப்பிட்றாங்க, நம்ம மதிக்கணும் அப்படின்ட்டு சரி கிட்ட வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிட்ட வந்து என்னங்கய்யா அப்படின்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், உனக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, எனக்கு 3 மாதம் கொடு, வேற ஒன்றுமே சொல்ல, 3 மாதம் கொடு, நான் அதை உனக்கு உடச்சி காமிக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அவருக்கு எதுவும் தெரியுது அப்படின்ட்டு எனக்கு ஒரே கண்ணீர். அவர் சொன்னார், நீ அதை எதுவுமே நீ என்கிட்ட சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும், நான் அதை வந்து உடச்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. ஆனால் அப்பயும் எங்கள் ஹஸ்பண்ட் நான் அதை உணரலை. அவரு நானும் வந்து டீச்சர் எடுக்க இங்கே சக்கரெல்லாம் திறந்து விட்டு தியானம்லாம் பண்ணுறதுக்கு வந்தோம். அப்போ எனக்கு வந்து அந்த நாள் வந்து எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்துச்சு, சரியான பாதையில் நம்ம போகிறோமா அப்படின்ட்டு. அப்போ நான் அப்போ வந்து சிவனை நினச்சிட்டு நான் படுத்துட்டு சரியான பாதையாக போகிறோமா அப்படின்னு நீ காமி அப்படின்ட்டு படுத்தோடனே அப்போ கனவுல வந்து அந்த சிவன் அடியார் வருவார், அந்த காவி உடையெல்லாம் போட்டு ஒரு குச்சி வச்சுட்டு வரல. அவர் வந்து நான் படுத்திருக்கேன், எனக்கு தெரியுது அது வந்து கனவு இல்லை, அது நிஜம். என்னை சுற்றி 3 வாட்டி வந்து இங்கே சக்கரை
திறந்த உடனே நான் கண்ணை முடிச்சோடனே ஒரு ஒளி எனக்கு தெரிஞ்சு, பிரகாசமான ஒளி தெரிஞ்சு. அப்போ நான் சொன்னேன், ஆஹா இது வந்து உண்மையான பாதை தான் அப்படின்னு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், நம்ம வந்து கோயிலுக்கு போவோம், பிரசாதம் படைப்போம், பூஜை பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், என்னமோ பஜனை பாடுவோம், என்னென்னமோ செய்வோம். ஆனால் வந்து அது வந்து கரெக்டாக போயிட்டு ஈசன்கிட்ட சேர்ந்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா தெய்வம் வந்து நம்மக்கிட்ட பேசாது, நம்ம வந்து உணர்த்துவாங்க, உணரதான் முடியுமே தவிர அவங்க வந்து நம்ம கேட்ட பதில் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, உடனே உணர்த்துவாங்க. ஆனால் வந்து எப்போ ஒரு தெய்வம் வந்து நம்மளோட பிரார்த்தனை போய் சேருதோ அப்போ வந்து சரியான பாதையை வந்து குரு மூலமாக நம்மக்கிட்ட காமிப்பாங்க, சரியான குரு வந்து நம்மிடம் சேர்ப்பாங்க. எப்போ ஒரு ஈசன் வந்து நம்மக்கிட்ட குருவை சேர்க்கிறாரோ அப்போ வந்து நம்மளோட பிரார்த்தனை வந்து அந்த ஈசனிடம் போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த குரு வந்து அந்த ஈசன் மூலியமா என்கிட்ட காமிச்சனால இந்த பாதையில வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். குரு சொன்ன மாதிரி 3 மாதம் தான் கேட்டாரு. ஆனால் 2 மாதம் ஒரே வாரத்தில் வந்து அதை நான் பரம் ஈச்சு முடிச்சு தியானம் மானசீகமா வெறித்தனமாக பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, வெறித்தனமாக பண்ணுவேன். 2 மாதம் ஒரு வாரத்திலேயே குரு சொன்ன மாதிரி அதை உடைச்சிட்டாரு. உடைச்ச உடனே அதுக்கு முன்னாடி நான் செய்யக்குள்ள நிறைய தடங்கள் வரும், என்னால் செய்ய முடியாது. வீட்டில் இருந்து அப்போ வந்து குரு வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனைன்னு என்னோட பர்சனல் நம்பர்லாம் வாங்கி எனக்கு கைட் பண்ணுவார். ஏன்னா என்னை செய்ய விடாது, அந்த பிரச்சனை செய்ய விடாதனால ஒரு நாள் ஆரம்பத்தில் நான் ரொம்ப அழுவேன், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அழுவேன். குருவை நினச்சி குரு எனக்கு இது நல்லபடியாக சித்திக்கணும்னா சரியான வழியில் போகணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்குவேன். வேண்டணுன்னே அந்த தியானம் செஞ்சு முடிச்ச கையோட குரு எனக்கு கால் பண்ணார். ஏம்மா நீ மனசை தளர விடாத, இப்படி தான் இருக்கும், நீ வந்து நல்லா தியானம் பண்ணு, 3 வேளை பண்ணு, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணு அப்படின்ட்டு சொன்னார். அப்போ அவர் சொல்லுக்கு நான் எதுவுமே நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் வாயை மட்டும் நீ திறக்காத. எனக்கு ரொம்ப கோபம் வரும் அந்த டைமில், ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்ல, ரொம்ப கோபம் வரும். அவர் சொல்லுவார், வாயை மட்டும் நீ திறக்காத, உன்னோட தியானத்தை மட்டும் நீ செய், என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ ஈசன்கிட்ட விட்டுரு, ஈசனை வந்து உனக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எல்லாம் நான் சக்கராலாம் திறந்து நல்லா இது பண்ணி எங்கள் குடும்பம் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் பரம்பொருள் ஈசனாகவும் சக்தி ஜோதி நம்ம குரு அருளால் தான் என் குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால நான் வந்து என் பெற்ற இன்பமும் பெருவாலும் வையகம் என்று என்னோட சேவையை வந்து நான் ஈசனுக்கு செய்யறதால மக்களுக்கு செஞ்சால் அது ஈசனுக்கு போய் சேரும்னு நானும் குருவிடம் சேர்ந்து நான் மக்கள் சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில தொண்டுகள் வந்து குரு வந்து மண்டபம் கட்டுறதுக்கு கேட்டிருந்தாரு. ஈசன் எனக்கு நிறைய பணம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பணத்தால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதனால நான் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த யூடிடிஎம்ஐ கோயில் மண்டபம் கட்டுறதுக்கு நாங்களும் ஒரு உதவி செய்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஈசன் அருளால் அதை செஞ்சு முடிப்பேன் கடமை என்று சொல்லி நன்றி பெறுகிறேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். உடலுக்கு நோய் வந்தால் 3 வேளை சாப்பிடணும் மருந்து. உள்ளத்திற்கு நோய் வந்தால் 3 வேளையும் தியானம் செய்யுங்கள். குரு சரியான மருந்து தான் கொடுத்துருக்காரு.